வந்து சுக்கா செய்வோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் போடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். எண்ணெய் நல்லா போட்டுக்கணும். அப்போ தான் சுக்காவாக நம்ம பீஃப் நல்லா வரும். பீஃப் போட்டுக்கணும். நல்லா காஞ்ச அப்புறம் பீஃப் போட்டு உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவு. நல்லா வதங்கணும். சிம்ல வச்சு மூடி விட்டுடணும். டேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், அப்புறம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நம்ம மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டா அவ்வளோதான். நல்லா இன்னும் கொஞ்சம் வேணும். இப்போ தான் நல்லா சுக்கா மாதிரி வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போவே நல்லா ஸ்மெல்லாக வந்துன்னு இருக்கு. சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னு தெரியல. கொஞ்சம் எலுமிச்சை போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லாகவும் இருக்கும். அவ்வளோ நம்ம அதை சுக்காவாக ஆக்கிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இது முடிஞ்சிச்சு. பாய்.